अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைய சாக்கார முரளி வாணி தேதி 28/2/2024. பாபா இன்றைக்கு சிவ ஜெயந்தியை பற்றியும் கீதா ஜெயந்தியை பற்றியும் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியும் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, இந்த ஜெயந்தியெல்லாம் வரிசையாக தான் கொண்டாடணும். ஒன்றுக்கு ஒன்று முரணாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது பக்தி மார்க்கத்தில். பட் எதை கொண்டாடினா எதை கொண்டாட முடியும், கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பாபா இன்றைக்கு முரளியில் நமக்கு சொல்லிட்டு வராங்க. அங்கே முரளி கேட்கலாம். மீட்டி பச்சே, भारतवासी को सिद्ध कर बताओ कि शिव जयंती ही கீதா ஜெயந்தி. இனிமையான குழந்தைகளே, பாரதவாசிகளுக்கு இதை நிரூபித்து சொல்லுங்கள். எதை? சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி ஆகும். ஏன்னா சிவன் எப்போ வருகின்றாரோ அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு வந்து கீதையை சொல்கிறாரு. ஆனால் சிவன் வந்த உடனே கீதைக்கும் பிறப்பு கிடைத்து விடுகிறது. கீதை மூலமாகத்தான் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்பது கொண்டாடப்படுகிறது. ஸோ இப்படி தான் கொண்டாடணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, किसी भी धर्म की स्थापना का मुख्य आधार क्या है? धर्म स्थापक कौन सा कार्य नहीं करते जो बाप करते हैं? எந்த ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனைக்கு முக்கிய ஆதாரம் என்ன? தர்மஸ்தாபகர் எந்த ஒரு காரியத்தை செய்வதில்லை, ஆனால் பாபா அந்த காரியத்தை செய்கிறாரு. 3 கேள்வி இருக்குதுல 3க்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம்.
बदल किसी भी धर्म की स्थापना के लिए पवित्रता का बल चाहिए. எந்த ஒரு தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கு தூய்மையினுடைய சக்தியானது வேண்டும். सभी धर्म पवित्रता के बल से स्थापन हुई हैं. எல்லா தர்மங்களும் கூட பவித்திரதாவுடைய சக்தி மூலமாக தான் ஸ்தாபனையாகி உள்ளது. लेकिन कोई भी धर्म स्थापक किसी को पावन नहीं बनाते. ஆனால் எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரும் யாரையுமே தூய்மையானவராக ஆக்குவதில்லை. ஏன்னா அவங்க பத்தித்து பாவனா இல்லையே. क्योंकि जब धर्म स्थापन होते हैं तब माया का राज्य है. எப்போ தர்மங்களானது ஸ்தாபனை ஆகின்றதோ அப்பொழுது மாயையினுடைய ராஜ்யமானது இருக்கின்றது. அப்போ மாயா ராஜ்யம் வந்ததுமே எல்லோருமே பத்தித்த நிலையை அடைந்து தான் ஆக வேண்டும். பத்தித்த மாணவர்களை பாவனமாக்குவது பாபாவுடைய வேலையாகும். அவர்தான் தூய்மை நிலை அடைவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கின்றார். பாடல் என்றைக்கு இஸ் பாப் கி துனியாசி और கஹி லே சலோ பிரபு. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை எங்கேயாவது அழைத்துச் செல்லுங்கள் பிரபு அப்படின்னு பாட்டோட முதலடி. ओम शांति. अब बच्चों ने समझ लिया कि पाप की दुनिया किसको और पुण्य की दुनिया अथवा पावन दुनिया किसको कहा जाता है. குழந்தைகள்லாம் புரிந்து கொண்டு விட்டோம். பாவமான உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது, புண்ணிய உலகம் அதாவது தூய்மையான உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது. வாஸ்துமி பாப்கி துனியா பாரதிய. உண்மையிலே பார்க்க போனால் பாவமான உலகமாக இருப்பது இந்த பாரதம்தான். இதே பாரதம்தான் புண்ணியமான உலகமாகவும் சொர்க்கமாகவும் ஆகின்றது. ஆக இப்போ இருக்கிறது பாவம் நிறைந்த பாரதம். இதே பாரதம் என்ன போது புண்ணிய ஆத்மாக்களுடைய ஒரு ஸ்வர்க்கமாக ஆகப் போகின்றது. பாரத் ஹி பஹிஷத்தா. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, பாரதம்தான் நரகமாக ஆகின்றது. ஏனென்றால் காமசிதையில் எல்லோருமே எரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பாரதம் நரகமாகி விடுகிறது. அங்கே மீன்ஸ் சத்தியுகத்தில் காமசிதையில் யாருமே எரிவது கிடையாது. அங்க காம அக்னியே இல்லை. ऐसे भी नहीं कहेंगे सत्य में काम चीता. ये तो समझने की बात है ना. சத்தியுகத்திலே காம சிதை இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி சொல்லிட்டு போற விஷயம் அல்ல. पहले पहले प्रश्न उठता है, भारत जो पति दुखी है सो वही भारत पावन सुखी था जरूर. முதலில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம். என்ன கேள்வி? பாரதம் இப்போ பத்தித்தமான பாரதமா துக்கமான பாரதமாக இருக்கிறது. இதே பாரதம்தான் தூய்மையான சுகமான பாரதமாக இருந்தது. கேத்திபியே ஆதி சனாதன் இந்து தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி சனாதன ஹிந்து தர்மம் இருந்தது. अब आदि सनातन किसको कहा जाता है? ஆனால் இப்போ ஆதி சனாதனம் என்று எதை சொல்லப்படுகிறது? ஆதி மானா கியா ஹே, சனாதன் மானா கியா ஹே. ஆதி என்றால் என்ன, சனாதனம் என்றால் என்ன? எவ்வளோ தெளிவுபடுத்துறார் பாருங்க பாபா. ஆதி என்றாலே அர்த்தம் சத்தியுகம், ஆரம்பம். சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தை தான் ஆதி என்று சொல்றோம். ஆதி காலம் என்னவாக இருந்தது? சத்தியுகம். ஆதி காலம் சத்தியுகம். तो सत्य में कौन थे? அப்போ சத்தியுகத்தில் யார் இருந்தாங்க? ये तो सबको मालूम है, லக்ஷ்மி நாராயண் டே. சத்தியுகத்தில் யார் இருந்தாங்க? இது எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மி நாராயணர் இருந்தாங்க. ஜரூர் வே பி கிஸ்கி சந்தான होंगे. அந்த லக்ஷ்மி நாராயணர் கூட யாருக்கும் குழந்தையா தானே இருந்திருப்பாங்க. जो फिर सत्युग के मालिक बने. யாருக்கோ குழந்தையாக இருந்து ஒரு வளர்ந்த பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன இருக்காங்க? சத்தியுகத்தினுடைய எஜமானனாக ஆகியிருக்கிறார்கள். சத்தியு ஸ்தாபன் கர்னே வாலா தா பரம் பிதா பரமாத்மா. சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்தவர் பரம்பிதா பரமாத்மா. உன்கி சந்தானத்தே, அவருடைய குழந்தையாக இருந்தார்கள். பரந்து इस समय अपने को उनकी संतान नहीं समझते.
ஆனால் இப்போ இந்த நேரம் அவர்கள் பரமாத்மாவோட குழந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை. अगर संतान समझती तो बाप को जानते नहीं है. பரமாத்மாவோட குழந்தை அப்படின்னு புரிந்து கொண்டிருந்தால் பாபாவை அறிந்திருப்பார்கள் அல்லவா? பாபா பற்றியே தெரியாது. अब हिंदू धर्म तो गीता में नहीं है. ஆனால் இப்போ இந்து தர்மம் என்பது கீதையில் சொல்லப்படவில்லை. கீதா மே பாரத் நாம் படா ஹே. கீதையில் பாரதனுடைய பெயர் தான் இருக்கின்றது. எதா எதா ஹி பார் அப்படி தானே வருது. பாடல் பாடும்போது கூட பாரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓ கிளத்தி ஹிந்து மகாசபா சொல்லும்போது என்ன சொல்கிறாங்களா? இந்து மகாசபை என்று கூறுகிறார்கள். அப் ஸ்ரீமத் பகவத் கீதா ஹே சர்வ சாஸ்திரமை ஷிரோமணி. இப்பொழுது ஸ்ரீமத் பகவத் கீதையானது அனைத்து சாஸ்திரத்திலும் மேன்மையானது. கீதா ஜெயந்தி பி மனாய் ஜாத்தி ஹே. இல்லை, கீதைக்கும் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது, சிவனுக்கும் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அப்போ சிவகி ஜெயந்தி கப் ஹுயி? சிவனுக்கு ஜெயந்தி எப்போ கொண்டாடப்பட்டது? சிவன் எப்போ அந்த பூமியில் பிறந்தார்? இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபிர்ஹே ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, சிவ ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, அதன் பிறகுதான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜெயந்தி ஆகும். अभी तुम बच्ची जान चुकी हो कि शिव जयंती की बात है गीता जयंती. இப்போ குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள். என்ன அறிந்து கொண்டு விட்டீர்கள்? சிவ ஜெயந்திக்கு பிறகுதான் கீதா ஜெயந்தி. गीता जयंती से ही देवी देवता धर्म की स्थापना होती है. கீதா ஜெயந்தி மூலமாக தான் தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை என்பது ஏற்படுகிறது. फिर गीता जयंती के साथ महाभारत का भी कनेक्शन है. அடுத்து சொல்றார் பாபா, ஒன்று தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது, அடுத்து கீதா ஜெயந்தியோட மகாபாரதத்துக்கும் கனெக்ஷன் ஆனது இருக்கின்றது. உஸ்மே ஃபிர் ஆத்தி ஹே யுத்த கி பாத். மகாபாரதம் கதைகளில் முழுக்க முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீதா ஜெயந்தியோடு மகாபாரதத்திற்கும் கனெக்ஷன் இருக்கிறது. அந்த மகாபாரதத்தில் யுத்தத்தினுடைய விஷயங்களை தான் காட்டுறாங்க. திகாத்தி யுத்தக்கு மைதான்மே 3 சேனாய் தே. அந்த யுத்த காலத்தில் 3 சேனைகள் இருந்தாங்க. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்று 3 சேனைகளை காட்டுறாங்க. அதுலேயும் யாதவர்கள் என்றாலே ஏவுகணைகளை உருவாக்கக்கூடியவர்களாக காட்டுகிறார்கள். तुम जानती हो अभी बरोबर मुसल भी निकल रहे हैं, वो भी अपनी कुल का विनाश करने एक दूसरे को धमकी दे रहे हैं. நாம தெரிஞ்சிட்ருக்குறோம், அவங்க செய்யக்கூடிய அணு ஆயுதங்கள், ஏவுகணைகள் இதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இதுவும் இல்லாமல் அவங்களோட குலம், அந்த யாதவ குலம் அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்குது? பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அவங்க செய்யக்கூடிய அந்த விஞ்ஞான சாதனத்தினுடைய அணு ஆயுதங்கள் ஃபஸ்ட்டு அவங்க குலத்தை தான் அழிக்குது. அதை சொல்கிறார் பாபா. சப் கிறிஸ்டியன் லோக, அதில் எல்லாரும் யாரா? எல்லாருமே கிறிஸ்தவர்கள். வஹி யூரோப்வாசி யாதவ் டெஹரே, அவர்கள்தான் யூரோப்வாசி யாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. து ஏகி உனோக்கி சபா, ஒன்று அவர்களுடைய சபை. யாரோட சபை? யாதவர்களுடைய சபை. உன்கா வினாஷுவா ஆப்பஸ்மே லடுமரே, அவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டு ஒருத்தரை அழித்து கொள்வார்கள், மீன்ஸ் இறந்து போவார்கள். அதில் ஃபுல் ஐரோப்பாவும் வந்துடுதுன்னு சொல்கிறார் பாபா. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே அதில் வந்து விடுகிறார்கள். யஹா ஃபிர் ஹே கௌரவ் பாண்டவ். அடுத்து இங்கே இருப்பது யார்? ஒரு பக்கம் அந்த யாதவ் குலம் விநாசமாகி விடுகிறது அந்த அணு ஆயுதத்து மூலமாக. அதில் யாரெல்லாம் அழிக்கப்படுகிறார்கள் என்பதை பாபா சொல்லிட்டாரு. அடுத்து இருக்கிறது யார்? கௌரவர்கள், பாண்டவர்கள். கௌரவர்களும் அழிந்து போகின்றார்கள். வெற்றி யாருக்கு கிடைக்கிறது? பாண்டவர்களுக்கு. யுத்தத்தில் கௌரவர்களும் அழிந்து போகிறார்கள். வெற்றி யாருக்கு கிடைக்கிறது?
பாண்டவர்களுக்கு. உலக அழிவு வரும்போது கௌரவர்களும் அழிந்து விடுவார்கள். வெற்றி பெறக்கூடியவர்கள் யாரு? பாண்டவர்கள். மீன்ஸ் பாபா குழந்தையா இருக்கக்கூடிய நாம தான் பாண்டவர்கள் வெற்றி அடைகிறோம். இப்போ இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ கேள்வி எழுப்ப வேண்டும், கீதையினுடைய பகவான் யார்? जिसने सहज योग सहज ज्ञान सिखलाकर राजाओं का राजा बनाया अथवा पावन दुनिया स्थापना की. சகஜ யோகத்தையும் சகஜ ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கினது. இந்த பதீதமான உலகத்தை பாவனமான ஒரு உலகமா ஸ்தாபனை செய்தது யார்? இந்த கேள்வி நீங்கள் எழுப்புங்கள். கியா ஸ்ரீகிருஷ்ணாயா? இதெல்லாம் செய்வதற்கு என்ன ஸ்ரீகிருஷ்ணர் வந்தாரா? அவர் வந்து செய்தாரா? கௌரவத்து கலியுகமே தே. கௌரவர்கள் எங்கே இருந்தாங்க கலியுகத்துல? கௌரவ பாண்டவ சமய ஸ்ரீகிருஷ்ண கேசி ஆ சக்தா ஹே. கௌரவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி வர முடியும்? கௌரவர்கள் இருந்தது கலியுகம், பாண்டவர்கள் இருந்தது சங்கமயுகம். இதில் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மனாते हैं. சத்திய ஆதிமே சொலா கலா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சத்தியுகத்தில் 16 கலையுடையவர்களாக ஆரம்பத்தில் அனைவருமே இருந்தார்கள். श्री कृष्ण की बात फिर त्रेता में 16 कला राम की. சத்தியுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வராரு. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிறகு திரேதா யுகத்தில் 14 கலைகள் கொண்ட ராமர் வராரு. ஸ்ரீகிருஷ்ண தூ பிரின்ஸ் கா பி பிரின்ஸ். ஸ்ரீகிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்? பிரின்ஸ்கெல்லாம் பிரின்ஸ். இந்த உலகத்தில் நிறைய பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிரின்ஸ்கெல்லாம் அவர் என்ன ஆயிடுறார்? பிரின்ஸ். விகாரி பிரின்ஸ் லோக் ஸ்ரீ கிருஷ்ண கோ பூஜ்தே ஹே. விகாரம் நிறைந்த பிரின்ஸ் இளவரசர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பூஜிக்கின்றார்கள். ஏனென்றால் ஜான்தே ஹே वो सती का 16 कला संपूर्ण प्रिंस था. ஏன் கிருஷ்ணரை பூஜிக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய இளவரசர்கள் சத்தியத்தினுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணரை பூஜிக்கின்றார். இவரும் இளவரசர் தான். பூஜிக்கப்படுறவங்களோ பூஜை செய்யறவங்களோ யாரை பூஜிக்கிறாரோ அந்த ஸ்ரீகிருஷ்ணரும் இளவரசர் தான். ஆனா ஸ்ரீகிருஷ்ணர் என்ற இளவரசர் எப்பேற்பட்டவர்? சத்தியத்தினுடைய 16 கலைகள் கொண்ட சம்பூர்ணமான பிரின்ஸாக இருந்தார். அப்படி ஒரு பிரின்ஸை பார்க்க முடியுமா? இங்கே இருக்கிறது எல்லாமே விகாரங்கள் நிறைந்த பிரின்ஸ் இளவரசர்கள். अब फिर शिव जयंती भी है. मंदिर भी बड़े थी बड़ा उनका ही बना हुआ है. இப்போ சிவ ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. சிவனுக்கு தான் ஆலயங்கள் பெரிய பெரிய ஆலயங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓஹே நிராகார் சிவகா மந்திர். நிராகார சிவனுடைய ஆலயமாகும். உன்குய் பரம்பிதா பரமாத்மா கஹெங்கே. சிவனைத்தான் பரம்பிதா பரமாத்மா என்று கூறுகின்றோம். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவர்கள் அனைவருமே தேவதிகள் என்று தான் சொல்லப்படுகிறது. இவங்கள தேவதி ஆவார்கள். சிவ ஜெயந்தி பாரத் மே மனாயி ஜாத்தி ஹை. சிவ ஜெயந்தியானது பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. அப் தேக்கோ சிவ ஜெயந்தி ஆனே வாலி ஹை. இப்ப பாருங்கள் குழந்தைகளே, சிவ ஜெயந்தியானது வரப்போகின்றது. எல்லாருக்கும் ஞாபகத்துல வந்துருச்சு இல்லையா? சித்துக்கர் சம்ஜானா. சிவ ஜெயந்தி வருது அப்படின்னாலே சிவனை பத்தி என்னெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படி நம்முடைய மனசு புத்தி ஓடிட்டே இருக்கணும். நீங்க நிரூபிச்சு சொல்லுங்க. சிவகோய் கஹா ஜாத்தா ஹை ஞான கா சாகர். ஞான கடல் என்று சிவனைத்தான் சொல்லப்படுகிறது. அர்த்தாத் அப்படின்னா அர்த்தம் என்ன? சிருஷ்டியை தூய்மைப்படுத்தக்கூடிய பரம்பிதா பரம் ஆத்மா யாரு? சிவன் தான். காந்தி பி காத்தே தே, ஸ்ரீகிருஷ்ண கா நாம் ந லேத்தே தே. காந்திஜி கூட பாடினார், ஆனா ஸ்ரீகிருஷ்ணருடைய பேர் அவரு சொல்லல. अब प्रश्न उठता है, शिव जयंती सो गीता जयंती या श्री कृष्ण जयंती सो गीता जयंती. இப்போ கேள்வி எழுப்பப்படுகிறது என்னவென்றால், சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தியா அல்ல ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தியா?
ஃபஸ்ட்டே பாபா புரிய வச்சுட்டாரு. கரெக்டான பதில் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கு அப்புறமா கீதா ஜெயந்தி வரல அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் கீதையை சொல்லவில்லை. கீதையை சொன்னது யாரு? சிவபாபா தான் கீதை சொல்றார். சிவன் சொல்றது தான் கீதை. அந்த கீதா ஞானத்தை கேட்டுதான் ஸ்ரீகிருஷ்ணரே ஸ்ரீகிருஷ்ணரான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார். அவ்வளவு சக்தி இந்த சிவனால் சொல்லப்பட்ட கீதா ஞானத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருடைய மனசை நல்லாக்குது, எல்லாருடைய மனசை நெறிக்குது. இது முரளி தானே, பாபா முரளி கீதை. எல்லாருடைய மனசை உறுதியாக்குது, எல்லாருடைய மனசுல வைராக்கியத்தை கொண்டு வருது, பரந்த மனசாக்குது, பாபாவை மனசுல வாழ வைக்கிறது. இதுக்கெல்லாம் ஆதாரம் எது? பாபா சொல்லக்கூடிய கீதா ஞானம் என்ற இந்த முரளிதான். அப்ப ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி தோ சத்தியமே கேங்கி. அப்ப ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜெயந்தி எங்க கொண்டாட முடியும்? சத்தியோத்துல தான் கொண்டாட முடியும். ஆனா சிவனுடைய ஜெயந்தியானது எப்பொழுது கொண்டாட வேண்டும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிவத்தோகே நிராகார் பரம்பிதா பரமாத்மா. சிவன் என்பவர் நிராகாரமானவர், பரம்பிதா பரமாத்மா. உஸ்னி சிருஷ்டி ரச்சி சங்கம் பர். அவர்தான் சங்கமத்துல சிருஷ்டியை படைக்கிறார். சத்தியுகத்துல இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம். तो जरूर पहले शिव जयंती होगी. मतलब फर्स्ट கொண்டாட வேண்டிய ஜெயந்தி शिव जयंती. बच्ची जो ब्राह्मण कुल पोषण सर्विस में तत्पर रहते हैं उनकी बात बुद्धि में लानी है. குழந்தைகள் யார் பிராமண குல பூஷணர்களோ, சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களோ தீவிரமாக அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயமானது வர வேண்டும். எந்த விஷயம்? பாரதவாசிகளுக்கு சிவஜெயந்தி மூலமாகத்தான் கீதா ஜெயந்தி என்பது ஏற்பட்டது என்பதை எப்படி தெளிவுபடுத்தலாம், உறுதிப்படுத்தலாம், எப்படி நிரூபிக்கலாம் என்பது உங்க புத்தியில் வர வேண்டும். அப்படின்னா பாபா என்ன சொல்ல வர்றாரு? சிவன் தான் கீதையை கூறுகிறார். சிவனால் சொல்லப்பட்டது கீதை என்பது மனித ஆத்மாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்க புத்தியில் ஓட வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனசு புத்தியில் இதை பற்றிய விஷயங்கள் ஓட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணஹே பாவன் துனியாக்கா ராஜா. ஸ்ரீ கிருஷ்ணர் தூய்மையான உலகத்தினுடைய ராஜா. அங்கே ராஜ்யமே இருக்கு. அங்கே ராஜ்யமே இருக்குது. ஒரு கிருஷ்ணர் மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யமே இருக்கு. ராஜாக்கள் இருக்காங்க, ராணி இருக்காங்க, பிரஜைகள் இருக்காங்க, பிரஜைகளுக்கு பிரஜை இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஜன்மா எடுத்து கீதையை சொல்லவில்லை. சத்தியுகத்துல மகாபாரத யுத்தம் என்பதெல்லாம் ஏற்பட முடியாது. तुम बच्चों को अच्छी तरह इन बातों पर समझाना है. குழந்தைகள் இந்த விஷயத்தை பற்றி நன்றாக புரிய வைக்க வேண்டும். பாண்டவ் और गौरव சபா மஷ்கூர் है. பாண்டவர்கள் மட்டும் கௌரவருடைய சபை கூட புகழ் வாய்ந்தது. பாண்டவபதி திக்லாத்தி ஸ்ரீ கிருஷ்ணகோ. பாண்டவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டுகிறார்கள். समस्ती उसने सहज ज्ञान और सहज राजयोग को सिखलाया. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பாண்டவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறதா காட்டப்பட்டிருக்கு. அவர்தான் சகஜமான ஞானத்தையும் சகஜ ராஜயுகத்தையும் கற்றுக் கொடுத்ததாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். अब वास्तव में लड़ाई की कोई बात नहीं. மற்ற பாபா சிலர் மகாபாரத்தில் நிறைய யுத்தமாக தான் காட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்க்க போனால் யுத்தத்தினுடைய விஷயமெல்லாம் இல்லை. विजय पांडव की हुई है जिन्होंने परमपिता परमात्मा सहज राज्य को सिखलाया. வெற்றி யாருக்கு கிடைத்தது? பாண்டவர்களுக்கு. இந்த உலகமே மிகப்பெரிய யுத்தக்களம். இந்த யுத்த களத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் பாபாவுடைய குழந்தைகள். அந்த பாண்டவர்கள் யாரு? பாபா குழந்தைகள் தான். பாபா சொல்றார், யார் பரம்பிதா பரமாத்மா மூலமா ராஜயோகத்தை கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் 21 ஜென்மத்துக்கு சூரியவம்சம் சந்திர வம்சம் என்பது அவர்களுக்கு தான் கிடைக்கின்றது. தூ பேலே சம்ஜானா ஹே ஹிந்து மகாசபா வாலோங்கோ. இல்லை முதல்ல நீங்கள்
இந்து மகா சபை சேர்ந்தவர்களுக்கு புரிய வைங்கள். சபாய் தோ और भी है. சபை, இந்து சபை, இந்து மகா சபைலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி இன்னும் பல சபைகள் இருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா என்றெல்லாம் இருக்கிறது. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது யாருக்கு? இந்து சபை முக்கியமானது. தீன் சேனாய் गाई हुई है, यादव और गौरव पांडव और ये हुए भी संगम पर. 3 சேனைகள் காட்டப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த 3 சேனைகளுமே யாராரு? கௌரவர்கள், பாண்டவர்கள், அடுத்து யாரு? யாதவர்கள். இது எல்லாமே எங்க இருக்கிறாங்க? சங்கம யுகத்துல. இப்போ சத்தியுகமானது ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணக்கு ஜனம் கி தயாரி हो रही है. சத்தியுக ஸ்தாபனையிட்டிருக்கா அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிறப்பிற்கான ஏற்பாடானது நடந்து கொண்டிருக்கிறது. கீதா ஜரூர் சங்கம் பர் ஹி गाई है. கீதை ஞானமானது சங்கம யுகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப் சங்கம் பர் கிஸ்கோ லாயே? இப்ப சங்கம யுகத்துல யாரை கொண்டு வரணும்? யோசிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா ஸ்ரீ கிருஷ்ணரை சங்கம யுகத்துல கொண்டு வரவே முடியாது. கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னாருன்னு சொல்ல முடியாது. उनको क्या पड़ी है जो पावन दुनिया छोड़ पति दुनिया में आए. பாபா சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவர் இருக்கிற தூய்மையான உலகத்தை விட்டுட்டு இந்த அழுக்கு நிறைஞ்ச பத்தித்தமான உலகத்துல வரத்துக்கு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படிலாம் வரணும்னு. அப்படி கிருஷ்ணரே வருவது இல்லை. தும் ஜான்தி ஹோ, நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப் वो 84 जन्म में है, कई लोग फिर समझते हैं. அவர் 84 பிறப்புகளை எடுக்கிறார். இதெல்லாம் நாம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். பல பேர் என்ன புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? எங்கே பார்த்தாலும் கிருஷ்ண பக்தரா இருக்காங்க அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தனுக்கு எல்லா பக்கமும் யார் தெரிவா? கிருஷ்ணர் தான் தெரிவர். கிருஷ்ணர் சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று தான் கூறுவார்கள். எல்லா ரூபத்திலையும் கிருஷ்ணர் இருக்கிறார் என்று நினைப்பார்கள். அதே ராதா பக்தி செய்யக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கே பார்த்தாலும் ராதையே ராதை தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி அநேக விதமான வழிமுறைகள் என்பது உருவாகி இருக்கிறது. कोई कहे ईश्वर सर्वव्यापी, कोई कहे श्री कृष्ण सर्वव्यापी, कोई कहे राधे सर्वव्यापी. சிலர் கூறுகிறார்கள் ஈஸ்வரன் சர்வவியாபியாக இருக்கிறார். சிலர் கூறுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வவியாபியாக இருக்கிறார். சிலர் கூறுகிறார்கள் ராதை சர்வவியாபியாக இருக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட வழிமுறை இருக்கிறது. இப்ப குழந்தைகளாக நமக்கு பாபா புரிய வைக்கிறார். बाबा எப்பேற்பட்டவர்? बाबा वर्ल्ड ऑलमाइटी अथॉरिटी. तो बच्चों को भी अथॉरिटी दे रहे हैं. वर्ल्ड ऑलमाइटी अथॉरिटी बाबा நம் குழந்தைகளுக்கும் அத்தாரிட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கேசின் சப்கு சம்ஜாயே. என்ன அத்தாரிட்டி கொடுக்கிறார்? நீங்களும் என்ன போல ஞானத்தை பிறருக்கு சொல்ல முடியும். அந்த அதிகாரத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்று நீங்கள் சிந்தனை செய்து கொள்ளுங்கள். முக்கியமா யாருக்கு புரிய வைங்க? இந்து மகா சபை அவர்களுக்கு இந்த விஷயத்துல கொண்டு போய் சேருங்க. சிவன் பரமாத்மாவார், நிராகாரமானவர். அவர்தான் ஞானக்கடல். வேறு யாரையுமே ஞானக்கடல் என்று சொல்ல முடியாது. वो जब सम्मुखाकर ज्ञान दे तब राजा स्थापन हो. இப்போ அந்த ஞானக்கடல் பரமாத்மா நேரடியாக வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுதுதான் ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகும். फिर तो बस राजा स्थापन हो गई. फिर सम्मुख दब आए जब राजा ही गवा हो. तुमको सिद्ध करना शिव परमात्मा ही निराकार ज्ञान का सागर. இது நீங்க நிரூபிங்க. சிவ பரமாத்மா நிராகாரமானவர், ஞான கடலானவர். சிவ ஜெயந்திக்கு பிறகுதான் கீதா ஜெயந்தி. அதுல என்ன அடங்கி இருக்கிறது? சிவன் வந்துதான் கீதை சொன்னார் என்பது இதில் அடங்கி இருக்கிறது. இதை பற்றி நாடகெல்லாம் கூட உருவாக்குகிறார்கள். அப்படியாவது மனிதர்களுடைய புத்தியில ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை சொன்னார் என்ற விஷயம் பதியப்பட்டு இருக்கிறதே, அப்படியாவது அந்த விஷயம் மாறட்டுமே அப்படின்னு
இதை வச்சு நாடகம்லாம் கூட உருவாக்குகிறார்கள். நிராகார் ஷிவ் பரமாத்மா கோய் பத்தித் பாவன் கஹா ஜாத்தா ஹை. நிராகாரமான சிவ பரமாத்மாவை தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திர ஆதி ஜோபி பனே ஹே वो सब மனுஷி மத் பர் ஹே. சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்துமே மனிதர்களுடைய வழிமுறையாகும். மனிதர்கள் தான் உருவாக்கியுள்ளார்கள். பாபா கா சாஸ்திரத்தோ கோய் ஹே நீ. பாபாவழி சாஸ்திரம் என்பது எதுவுமே கிடையாது. பாப் கேते हैं, பாபா கூறுகிறார், मैं सम्मुख आकर तो बच्चों को बेकर टू प्रिंस बनाता हूँ. நான் நேரடியாக வந்து உங்களை குழந்தைகளாகி உங்களை பெக்கர்ல இருந்து பிரின்ஸ் ஆக்குறேன், ஆண்டிலிருந்து அரசனாக்குறேன். फिर मैं चला जाता हूँ. உங்களை நான் தேவத்தை ஆக்கிட்டு பிரின்ஸ் ஆக்கிட்டு அடுத்து நான் போயிடுறேன் பரந்தாம வீட்டுக்கு. ये नॉलेज मैं सम्मुख सुना सकता हूँ. இந்த ஞானத்தை நான் வந்து தான் நேரடியாக உங்களுக்கு சொல்ல முடியும். வேற யாராலும் இவ்வளவு ஞானம் சொல்லவே முடியாது. वो गीता सुनाने वाले भले गीता सुनाते हैं, परंतु वह भगवान सम्मुख तो है नहीं है. கீதை சொல்கிறவங்க இருக்காங்க, கீதை புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. கீதை புக்கு எடுத்து இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது அத்தியாயம் அப்படி அத்தியாயத்தினுடைய நம்பர்ஸ்லாம் சொல்லி கீதை சொல்கிறாங்க. அவங்க கீதையை சொல்லலாம், ஆனால் அங்கே பகவான் முன்னால் இல்லையே. कहती गीता का भगवान सम्मुख था जो स्वर्ग बनाकर चला गया. तो क्या गीता सुनने से कोई मनुष्य स्वर्गवासी हो सकता है? கீதையினுடைய பகவான் ஞானத்தை சொல்லிட்டு நேரடியா அவர் சொர்க்கத்தையும் உருவாக்கிட்டு அவர் சென்று விட்டார். அடுத்து பாபா கேட்கிற அந்த கீதையை கேட்கறதுனால யாராவது மனிதர்கள் சொர்க்கத்தை சென்றடைய முடியுமா? கேள்வி கேளுங்க. அந்த கீதையை கேட்டா சொர்க்க பதவி கிடைக்குமா? கேளுங்க. மரண சமய பி மனுஷியோக்கு கீதா சொன்னாத்தே हैं. சாகர நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட கீதையை சொல்றாங்களா. கீதா ஞானத்தை கேட்டுட்டே அந்த ஆத்மா உடலை விட்டு போச்சுன்னா நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு கீதையை சொல்றாங்களா. और कोई शास्त्र नहीं सुन, வேற எந்த சாஸ்திரம்லாம் சொல்றதில்ல. முக்கியமாக எதை சொல்றாங்களா? गीता शास्त्र ஞானத்தை தான் சொல்றாங்க. समझती गीता से स्वर्ग की स्थापना हुई है, इसलिए गीता ही सुनाते हैं. என்ன நினைக்கிறாங்களா? கீதை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்கிறது, அதனால சாகர நிலைமையில் இருக்கும்போது கூட கீதையை சொல்றாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கீதையை சொல்றாங்க. அப்படி கீதையை கேட்டுட்டா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. கீதை யாருடையது அதை புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும், நம்பணும். கீதா ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். தோ கீதா ஏக்கு ஒன்று செய்யனா. கீதைன்னு ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, தரவாக படித்து வச்சுருப்பாங்க. கீதையை எத்தனாவது பேஜில் என்ன விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் கூட புக்கை திறந்து பார்க்காமலே சொல்லுவாங்க. அப்படி கீதை மேலே அன்பு கொண்ட பக்தர்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? கீதை என்பது ஒன்று தான் இருக்கணும் இல்லையா? எத்தனை வெரைட்டி கீதா. फिर मनुष्य को पिलाते गंगा जल. ஒரு பக்கம் கீதையை சாகர நிலையில் இருக்கிறப்போ கீதா சொல்கிறாங்க. அடுத்து மனிதர்கள் கங்கை ஜலத்தை குடிக்க வைக்கிறாங்க, யமுனா ஜலத்தை குடிக்கிறது இல்லை. கங்கா ஜல் காய் மகத்துவ அருந்தணும் அப்படின்னா கங்கை ஜலம் தான் அருந்தணும் அப்படிங்கிறதா புத்தியில் இருக்கிறது. बहुत वैष्णव लोग जाते हैं, मटके बरके ले आते हैं. அந்த கங்கை ஜலத்தை வைஷ்ணவர்கள் அந்த கங்கைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்களா, பானையில் நிறைச்சி கொண்டு வராங்களா. फिर उसमें बूंद बूंद डालकर पीते रहते हैं. பானையில் நிறைச்சி கொண்டு வந்து ஒரு துளி குடிக்கிற தண்ணியில் போட்டு போட்டு குடிச்சிட்டே இருக்கிறாங்க. கங்கை ஜலத்தை குடித்தாலே நோய் நொடியெல்லாம் போயிடும், நோயில்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சு அந்த தண்ணீரை பருகுகின்றார்கள். வாஸ்தவமே ज्ञान अमृत की धारा. உண்மையிலே நீங்க பருக வேண்டியது எது? ஞானம் என்ற கீதை. ஞானம் என்ற கீதை, இதுதான் கீதா ஜலம். இந்த கீதை என்பது அமிர்தம். ஜலம் என்று கூட பாபா சொல்லல. இந்த கீதை என்பது அமிர்தம், ஞான அமிர்தம். இதே பருகும்போது ஆத்மா 21 ஜென்மத்துக்கு
நோயில்லாத சரீரத்தை அடையுது. இது அதனுடைய அர்த்தம். மகிமையெல்லாம் பாபா சொல்லக்கூடிய இந்த கீதா ஞானத்துக்கு. ஆனா இந்த மகிமை இந்த கீதா ஞானத்துக்கு கொடுக்கப்படல, அந்த கீதைக்கு தான் கொடுத்துள்ளார்கள். இந்த ஞான அமிர்தத்தை நீங்கள் பருகினீர்கள் என்றால் 21 ஜென்மத்துக்கு துக்கமும் அழிந்து போய்விடும். तुम चैतन्य ज्ञान गंगा में ज्ञान स्नान करने से मनुष्य स्वर्गवासी बन जाते हैं. சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஞான கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது யார் ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்கள் மனிதனிலிருந்து சொர்க்கவாசி ஆயிடுறாங்க. நாம ஞான கங்கைகள், நம்ம கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்கறதா என்ன? ஞான கங்கையில ஸ்நானம் பண்றது. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்க? மனிதர்கள் சொர்க்கவாசி ஆயிடுறாங்க. போக போக ஞான கங்கைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இங்கேயோ தண்ணீர் நதிகள் தான் இருக்கின்றது. ऐसी थोड़ी कोई पानी पीने से देवता बन जाएंगे. எங்கேயா தண்ணீரை பருகி தேவதையாக முடியுமா? इम्पॉसिबलाன விஷயம். यहाँ कोई थोड़ा ही ज्ञान सुनते हैं तो स्वर्ग की हकदार बन जाते हैं. இங்கே பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலும் அவர்கள் சொர்க்கத்தினுடைய அதிகாரத்தை பெறுவதற்கான உரிமை கொண்டவராக ஆகிவிடுகிறார்கள். यह ज्ञान की सागर शिव बाबा की ज्ञान गंगाए. இங்கே ஞான கடல் சிவபாபா மூலமாக உருவான ஞான கங்கைகள் இருக்கின்றார்கள். எங்கே? மதுபனத்துல. ஞான சாகர் கீதா ஞானதாத்தா ஏக சிவ ஹே. ஞான கடல் கீதை சொன்ன ஞானதாத்தா ஒரே ஒரு சிவன் ஆவார், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. சத்தியமே பதித் कोई होता नहीं है. சத்தியத்தில் யாரும் பதித்த நிலையை அடைவதில்லை. அங்கே போய் யாருக்கும் ஞானம் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த அனைத்து விஷயங்களும் பகவான் அமர்ந்து புரிய வைக்கிறார். हे अर्जुन ना मशकूर हो गया, लिखने में बहुत तीखा है. अब शिव जयंती आती है तो उस पर बड़े बड़े अक्षरों में लिखना है. பாபா சொல்லர், இப்போ சிவ ஜெயந்தியானது வர இருக்கின்றது. எனவே அந்த சிவ ஜெயந்தி அப்போ சிவன் யார் என்பதை பெரிய பெரிய எழுத்துக்களை நீங்க எழுதுங்க. சிவன் எப்படி இருக்கார்? நிராகாரமானவர், ஒளி வடிவானவர். உनको ज्ञान सागर பிளிஸ்ஃபுல் கஹா ஜாத்தா ஹே. அவரைத்தான் ஞான கடல் என்றும் சுக கடல் என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணக்கோ நாலேஜ்ஃபுல் பிளிஸ்ஃபுல் नहीं कहेंगे. அதே ஸ்ரீ கிருஷ்ணரை ஞான கடல் என்றோ சுக கடல் என்றோ சொல்ல முடியாது. शिव परमात्मा ही नॉलेज देते हैं, रहम करते हैं. शिव பாபா தான் ஞானம் கொடுக்கின்றார், கருணையும் காட்டுகிறார். அவர் கொடுக்கிற ஞானம்தான் அவர் நம்ம மீது செலுத்தக்கூடிய கருணையாகும். சத்தியத்துல யாருக்கும் சுகம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உலகமே எப்படிப்பட்ட உலகம்? சுகதாமம். तुम जानती हो जो भी पैगंबर आदि आते हैं वो पावन नहीं बनाते हैं. பாபா சொல்லர், இதுவும் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் செய்தியாளர்களாக இந்த பூமியில் அவதரிக்கிறார்களோ அவர்கள் தூய்மையாக ஆக்குவது இல்லை. யார சொல்றார் பாபா? தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய தர்ம ஸ்தாபகர். துவாபரயுகத்திலிருந்து மாயாவுடைய ராஜ்யம் ஏற்பட்ட காரணத்தினால் அனைவருமே பதீத்தமாகி விடுகிறார்கள். फिर जब तंग होते हैं तो चाहते हैं हम जाए. ஆத்ம பதீத்த நிலை அடைஞ்ச உடனே துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ துக்கத்தை அடைஞ்சு எப்போ ஆத்மா கஷ்டம் அனுபவிக்கிறதோ அப்போ ஆத்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுது. தூய்மையினுடைய சக்தி மூலமாகத்தான் தர்மம் ஸ்தாபனையாகின்றது. அப்படிப்பட்ட தூய்மையான சக்தியில ஸ்தாபனையாகிற தர்மம் என்ன ஆயிடுது? அப்பவித்திரமாயிடுறது. முக்கியமானது 4 தர்மங்கள். இல்ல கலைகளும் இருக்கின்றன. சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி. இது நிரூபணமாகிவிட்டால், சிவன் வந்துதான் கீதையை சொன்னார் என்பது நிரூபணமாகிவிட்டால் மற்ற எல்லா சாஸ்திரங்களும் முடிந்து போய்விடும். ஏனென்றால் மற்ற எல்லா சாஸ்திரங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உண்மையிலேயே பாரதத்தினுடைய சாஸ்திரம் ஒன்றே ஒன்று கீதையாகும். மோஸ்ட் பிலவட் பாபா எவ்வளவு சகஜமா புரிய வைக்கிறார்.
உனக்கு சிரேஷ்டத்தை சிரேஷ்ட மத்து ஹே. அவர் சொல்லக்கூடிய வழிதான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி. இந்த கிருஷ்ண ஜெயந்தினா என்ன, சிவ ஜெயந்தினா என்ன, கீதா ஜெயந்தினா என்ன, இவற்றையெல்லாம் புரிய வைப்பதற்கு கான்ஃபரன்ஸே பண்ணுங்கன்றார் பாபா. அப்புறம் எல்லா பண்டிதர்களும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு லட்சியத்தை அடைஞ்சு போவாங்க. சிவஜெயந்திக்கு எதாவது பண்ணணும் தானே, எது பிளான் பண்ணிட்டீங்களா? சிவஜெயந்திக்கு என்ன பண்ணணும்னு எங்கே போக சொன்னார் பாபா? ஹிந்து மகாசபைக்கு போங்க. ஏன்னா அவங்களுடைய இயக்கம் ரொம்ப பெருசாக இருக்கிறது. சத்தியுகத்தில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி சபை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிராகார் சிவஹி கீதா ஞானதாத்தா திவ்ய சச்சு விதாத்தா ஹே. நிராகாரமான சிவன் தான் கீதையினுடைய ஞான தாத்தாவாக இருக்கிறார். அவர்தான் திவ்ய சச்சு மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ये सब धारण कर फिर कॉन्फ्रेंस को बुलाते हैं. பாபா சொன்ன விஷயம் எல்லாம் தாரணா பண்ணுங்க, அப்புறம் கான்ஃபரன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கான்ஃபரன்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே புரிய வைங்க, நிரூபிங்க. लड़ाई के मैदान में मेजर्स कमांडर्स आदि की सभा होती है. பொது ஒரு யுத்த களம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார்? மேஜர்ஸ், கமாண்டர்ஸ், இப்படி பல சபை கொண்டவர்கள் அதில் இருக்கிறாங்க. இங்கே யார் இருக்கிறா? சங்கமயுகத்தில் கமாண்டர் யார்? மகாரதிகளைத்தான் கமாண்டர் என்று சொல்லப்படுது. பாபா எப்பேற்பட்டவர்? கிரியேட்டர், டைரக்டர். எதை கிரியேட் பண்ணுறார் பாபா? சொர்க்கத்தை படைக்கிறார். டைரக்டர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறார்? கிரியேட்டரோட வேலை கிரியேட் பண்ணுறது, படைக்கிறது, சொர்க்கத்தை படைக்கிறார். டைரக்டர் அவர். டைரக்டரோட வேலை என்ன? டைரக்ஷன் கொடுப்பது. என்ன டைரக்ஷன் கொடுக்குறார்? மகா சபையை உருவாக்குங்கள். பெரிய சபையை உருவாக்கிட்டு இந்த விஷயத்தை முன்வைங்க. சிவ ஜெயந்திக்கு பிறகுதான் கீதா ஜெயந்தி. அப்படின்னா சிவன் தான் கீதையை சொன்னார் என்பதை இந்த விஷயத்தை முன்வைங்க. பாபா சொல்றார், நான் கைட் ஆயிட்டு வந்திருக்கிறேன். தும் உடனே லாயக்கு துப்பனோ, நீங்கள் பறப்பதற்கு தகுதியுடையவர் ஆகுங்களே. மாயனை பங்கு தோடு டாலேஹே. நீங்கள் பறக்கக்கூடிய உங்களோட ரெக்கையை மாயா உடைச்சு போட்டுடுச்சு. நீங்கள் யோகா பண்ண உங்களுடைய ஆத்மா பவித்திரமாயிடும். பறந்து செல்வதற்கான ரெக்கை உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் பவித்திரம் ஆயிட்டீங்கன்னா பறந்து விடுவீர்கள். நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट: ज्ञान अमृत धारा से सबको निरोगी व स्वर्गवासी बनाने की सेवा करनी है. ஞான அமிர்த மழை மூலமா அனைவரையும் நோயற்றவரா மற்றும் சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். மனுஷியக்கு தேவதா பனானா ஹே. மனிதர்களை தேவதைகளாக ஆக்க வேண்டும். பாபாவுக்கு சமான் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்: ஞான் கி பரகாஷ்டா से बुद्धिवान बन शिव जयंती पर सिद्ध करना है. ஞானத்தினுடைய ஒளி மூலமா, வெளிச்சத்து மூலமா புத்திவானாக ஆகி சிவ ஜெயந்தியில் நிரூபிக்க வேண்டும். சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி. கீதா ஞானத்து மூலமாகத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும் ஜன்மம் எடுக்கின்றார் என்பதை நிரூபிக்க வேண்டும். वरदानम: दिनचर्या की हर कर्म में यथार्थ और युक्तियुक्त चलने वाले பூஜ்ய பவித்ர ஆத்மா பவ. தினச்சரியாவினுடைய, அதாவது ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்தம் மற்றும் யுக்தியுக்தோடு நடக்கக்கூடிய பூஜைக்குரிய பவித்ர ஆத்மா ஆகுங்கள். நாள்தோறும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவிலும் யதார்த்தமும் இருக்கணும், யுக்தியுக்தம் இருக்கணும். பூஜ்ய பவித்ர ஆத்மாக்கு நிஷானி. பூஜைக்குரிய ஆத்மா ஆகணும்னு சொன்னார் இல்லையா பாபா. பூஜைக்குரிய பவித்ர ஆத்மாவினுடைய அடையாளம் என்ன? उनका हर संकल्प बोल कर्म स्वपन यथार्थ अर्थात युक्तियुक्त होगा. அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம், பேச்சு, கர்மா, கனவு
எல்லாமே யதார்த்தமாக, அதாவது யுக்தி யுக்தாக இருக்கும். ஒவ்வொரு சங்கல்பமும் அர்த்தம் கொண்டதாக இருக்கும். எசனி எசி போல் தியா நிக்கல் கயா, அப்படி எதுவுமே அர்த்தம் இல்லாமல் அவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே பேசிட்டேன், தோணுச்சு பேசிட்டேன், வந்துருச்சு பேசிட்டேன், அப்படி சொல்ல மாட்டார்கள். கர்லியா ஹோகையா, செய்துவிட்டேன், அப்படி ஆகிவிட்டதென்றும் பேசிவிட்டேன், ஆகிவிட்டது அப்படி என்றும் கூற மாட்டார்கள். पवित्र आत्मा सदा दिनचर्या की हर कर्म में यथार्थ युक्ति युक्त रहती है. பவித்திர ஆத்மாக்களுடைய தினச்சரியா எப்பவுமே ஒவ்வொரு செயல்பாடும் யதார்த்தமாகவும் இருக்கும், யுக்தி யுக்தாகவும் இருக்கும். इसलिए பூஜா भी उनकी हर कर्म की होती है. அதனால அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பூஜையானது நடைபெறுகிறது. अर्थात पूरी दिनचर्या की होती है. उठने से लेकर सोने तक भिन्न भिन्न कर्म की दर्शन होते. அவர்கள் எழுந்தது முதல் தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் கர்மா செய்கிறார்களோ அனைத்துக்குமே விதவிதமான ரூபத்தில் தர்சனம் என்பது செய்விக்கப்படுகிறது. எழுப்புவதற்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அதுக்கு ஒரு பூஜை நடக்கும். அது மாதிரி நீங்கள் நல்ல பாபா நினைவில் குட் நைட் பண்ணிவிட்டு, யோகா பண்ணிவிட்டு, சாட்டெல்லாம் கொடுத்துட்டு பாபா நினைவில் தூங்குறப்போ அந்த கோயிலை உங்களுடைய நினைவு சின்னமான சிலையை என்ன பண்ணுவாங்க, சிஸ்டமேட்டிக்காக விதிபூர்வமாக பாட்டெல்லாம் போட்டு தூங்க வச்சு தான் பள்ளியறையில் கொண்டு போய் அந்த மூர்த்தியை வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கிறது பூஜை. ஆனால் கொஞ்சம் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டிய வர்தானம். ஒவ்வொரு கர்மாவும் யதார்த்தமாகவும் யுக்தி யுக்தாகவும் இருக்க வேண்டும். ஸ்லோகன்: सूर्यवंशी बनना है तू सदा विजय और एक स्थिति बनाओ. சூரியவம்சியாக ஆக வேண்டும் என்றால் சதா வெற்றியாளராக மற்றும் ஏக்கரஸ்திதியை உருவாக்குங்கள். நல்லது. இன்றைக்கு அவ்யக்த சமிகை. देवतों की जो चित्र बनाते हैं उनकी सूरत में सरलता जरूर दिखाते हैं. தேவதைகளுடைய சிலையை வடிக்கும் பொழுது அவர்களுடைய தோற்றத்தில் முகத்தில் சரளத்தன்மையை காட்டுகிறார்கள். ஃபீச்சர்ஸ் மீ சரளதா ஜிஸ்கோ அப்போ போலாப்பன் கேட்டியோ. நம்முடைய தோற்றத்தில் முகத்தில் சரளத்தன்மையை தான் நாம் நம்முடைய பாஷையில் போலா, கள்ளம் கபடமற்ற தன்மை என்று கூறுகிறோம். जितना जो सहज पुरुषार्थी होगा वो मनसा में भी सरल, वाचा में भी सरल. எவ்வளவு யார் சகஜமான முயற்சியாளர்களாக இருப்பார்களோ அவ்வளவு அவர்கள் மனதிலும் சரளத்தன்மை, வார்த்தையிலும் சரளத்தன்மை, செயலிலும் சரளத்தன்மை என்பது இருக்கும். இந்த சரளத்தன்மை என்ற குணம்தான் மதுரதா என்ற குணம் கொண்டு வருவதற்கு ஆதாரமாகும். இந்த குணத்து மூலமாக தான் பாப் தாதாவை நாம் பிரத்யக்ஷப்படுத்த முடியும். எந்த குணத்து மூலமா? சரளத்தன்மை, மதுரத்தன்மை, இந்த ரெண்டின் மூலமாக தான் பாப் தாதாவை நாம் பிரத்யக்ஷப்படுத்த முடியும். நல்லது. ஓம் சாந்தி. ஜோதிரூபனே, இனிய இறைவனே, பாவம் போக்கிடும் பரம தந்தையே, நீ பிரம்மா உடலில் அவதாரம் செய்தாய். பிரம்மா உடலில் அவதாரம் செய்தாய். புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய். புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய். ஜோதி ரூபனே, இனிய இறைவனே,
பாவம் போக்கிடும் பரம தந்தையே. காலின் தூசியாய் நானும் வாழ்ந்திருந்தேன், தலையில் என்னை தூக்கி வைத்தாயே. சத்யம் சிவம் சுந்தரம் எங்கே எங்கே என்று உன்னை தேடினே, இங்கே என்று நீ அணைத்துக் கொண்டாயே. சத்யம் சிவம் சுந்தரம் எங்கள் தந்தையே உன் புகழ் பாடி உயிர்கள் அனைத்தும் வந்தோம் தேடி. அங்கே இங்கே என்று மனதை அலைய விட்டே, அலைந்த மனதை நீ நிலையாய் வைத்தாயே. தினம் தினம் நான் கலங்கிடவே வாழ்ந்தே, நானே இருக்க பயமேன் என்றாயே. உன்னை நினைக்கையில் என் உள்ளம் குளிருதே, உன் பெயர் சொன்னா இங்கு தீமை விலகுதே. நீ பிரம்மா உடலில் அவதாரம் செய்தாய், பிரம்மா உடலில் அவதாரம் செய்தார். புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய், புது பிறவியை அவர் மூலம் எனக்கு தந்தாய். ஜோதி ரூபனே இனிய இறைவனே, பாவம் போக்கிடும் பரம தந்தையே. இன்று அவ்வப்போது எண்ணங்களுக்கான இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இது புத்துணர்வோடு இருக்க உதவும். Today, let me take various thought breaks during the day which will help me feel fresher.